வாழ்க வளமுடன். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தோல் வியாதியை சரிப்படுத்துறதுக்கும், கண் பார்வை தெளிவாக தெரியறதுக்கும், சர்க்கரை நோயை சரி செய்யறதுக்கும் நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு தான் இப்போ எப்படி அதை சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த மூலிகை. இது என்ன மூலிகைன்னு பார்க்குறீங்களா? கோவை இலை. இந்த கோவை இலை பார்த்திங்கன்னா, பெரியவங்க இந்த கோவை இலையை பறிச்சுக்கிட்டு நல்லா அலசிவிட்டு சின்ன வெங்காயம், ஜீரகம், நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். திங்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுமாரி சாப்பிட்டோம்னாக்கா மலம் நல்லா போகும். மலம் கழியலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி உள்ளவங்க இந்த கோவை இலையை வதக்கி சாப்பிட்டா மலம் நல்லா போகும். அதாவது வயிற்றில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சர்க்கரை நோய்க்கு இந்த இந்த கோவக்காயை நம்ம பொரியல், அதாவது கசக்கும் தான். இது என்ன செய்யணும்னா, அரிஞ்சு அரிசி காய்ஞ்ச தண்ணியில் போட்டுறணும். உப்பு கூட சேர்த்து அரிசி காய்ஞ்ச தண்ணியில் போட்டுட்டோம்னா அந்த கசப்பை குறைச்சிரும். குறைச்சடியோட என்ன செய்யணும், அப்படியே நல்லா சுத்தமாக அலசிவிட்டு சின்ன வெங்காயத்தை நைஸாக வெட்டி சீரகம் போட்டு அது நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி சாப்பிட்டோம்னா இந்த சர்க்கரை வியாதி சன்னமாக சரியாகும். அப்புறம் இந்த கோவை இலையை பறித்து நல்லா கசக்கி காலையிலே கண்ணில் ஒரு சொட்டு இல்லைன்னா 2 சொட்டு ஊற்றி என்ன பண்ணணும்னா ஊதினோம்னா கண் பார்வை தெளிவாக தெரியும். அது எப்படின்னா, இந்த மேலே கண் இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த முழி மேலே ஒரு படற மாதிரி இருக்குமா. மேலே தோல் மூடிக்கிட்டு தான் கண் பார்வை தெரியாமல் இருக்குமா. அதுக்காக அந்த கோவை இலையை கசக்கி 2 சொட்டு 3 சொட்டு ஊதி பரட்டுன்னு ஊதணும். நல்லா திறமாக ஊதுறவங்களாக ஊதுனாங்கன்னா அந்த மேலே படிஞ்சிரும். தூசி மாதிரி தானே அது மாதிரி ஊதுனா சரியாகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.